ஐயா அவர்கள் எனக்கு சொன்ன, நான் அது ஊடகத்திலேயே நான் பதிவு பண்ணியிருந்தேன். அருக்கனார் ஐயா எனக்கு ஒரு ஆரம்பத்தில் ஒரு பாடம் நடத்தினாரு. மாற்றான் வீட்டு சந்தனமாக இருந்தாலும் அது மலமாக நார வேண்டும்னு சொல்லி கொடுத்தாரு. புரிந்து கொள்ளுங்கள். இந்த உளவியல் இருந்தீங்கன்னா மட்டும்தான் நமக்கான தமிழ் தேசியத்தை சரியான பாதையில் கட்டமைக்க முடியும். கருத்தை கருத்தால் நம்ம எதிர்கொள்ளணும், ஒழுக்கத்தோடு இருக்கணும். ஒழுக்கம் என்பது தமிழ் தேசியத்தை பேசக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் மிக முக்கியமான ஒரு விடயம். அதை விட்டுவிடக்கூடாது. இல்லற ஒழுக்கமும் தேவை. நம்மளுடைய பேச்சுகள்லையும் நம்மளுடைய நடைகள்லையும் நம்மளுடைய நேர்மையிலையும் ஒழுக்கம் இருக்கணும். ஒழுக்கம் என்பதும் கற்பு என்பதும் இரண்டு பாலினத்திற்கும் பொதுவாக சொல்லப்பட்ட நம் முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. கற்பு பெண்களுக்கு மட்டும்தான் அப்படிலாம் இல்லை, கற்பு ஆண்களுக்கும் உண்டு. ஒரு கவிஞருக்கும் கற்பு உண்டு. கற்பு என்பது வேற ஒன்றும் கிடையாது, ஒரு நேர்மையோடு ஒரு அறத்தோடு செயல்படுத்தக்கூடிய, ஒரு ஒப்பந்தத்திற்கு உடன்பட்டு செயல்படக்கூடிய அந்த தன்மை தான், கற்பிக்கப்பட்டது தான். இதை ஐயா அவர்கள் எழுதியிருக்கிறார். அந்த இல்லற வாழ்வியல் பற்றி சொல்லும் பொழுது அந்த புத்தகத்தில் அவர் குறிப்பிடுறாரு. தமிழர்கள் அந்த ஒழுக்க சிந்தனையோடு தமிழ் தேசியத்தை கட்டமைப்போம். அதற்காக மட்டுமே நாம் இருக்கிறோம். நான் என்னுடைய கல்லூரி ஆண்டுகளில் என் மனதுக்குள்ளேயே நான் சொல்லிக் கொண்டேன். அது எப்பன்னா, இந்த 2012-13 ஈழ இனப்படுகொலை காட்சிகளை நான் பார்த்துட்டு இருந்தேன். ஒவ்வொரு இரவும் நான் 2009 நான் பார்க்கல, என்கிட்ட காட்டல, எங்க பெற்றோர்கள் என்கிட்ட காட்டல. அந்த நேரத்தில் எமக்காகவும் பேசுங்களேன்னு சொல்லி ஒரு குறுந்தகடு ஆவணத்தகடு எங்க வீட்டில் இருந்துச்சு. எங்க அப்பாவுக்கு கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அது அப்படியே இருந்துச்சு. அவங்க மட்டும் பார்த்துட்டாங்களா என்னன்னு தெரியல, என்கிட்ட அதை போட்டு காட்டல. ஆனா அந்த குறுந்தகடை நான் வச்சிருந்தனால அது என்னன்னு ஒரு நாள் போட்டு பார்க்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய காணொலி காட்சிகள், அப்புறம் இணையம் முழுக்க பரவி கிடக்கக்கூடிய இந்த இனப்படுகொலை சார்ந்த தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் நம் இனத்துக்காகவும் போராடிய பெண்களை சிங்கள ராணுவம் செய்த அந்த அயோக்கியத்தனம், அது காணொலி காட்சிகள். அந்த காணொலி காட்சிகள் இருக்கக்கூடிய அந்த இரத்த கரை, அந்த ஓலம், அந்த தமிழ் குழந்தைகள் கதறக்கூடிய கதறல் சத்தம், தமிழ் குழந்தைகள் இறந்து கிடக்கக்கூடிய அந்த சடலங்கள், குழந்தைகள், அதெல்லாம் பார்க்கும்போது என் மனசுக்குள்ள வெறி என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு வெறி, ஒரு வெறுப்பு என் மீது. நம்ம என்ன பண்றோம்? நம்ம ரத்த சொந்தம், நம்ம இனிமே பண்ண முடியலையே. இந்த வெறியும் இந்த நெருப்பையும் மனதுக்குள் ஒவ்வொரு முறையும் நம்ம பதிவு செய்யணும். எனக்கு சில நேரங்களில் சோர்வு வரும். எந்த இடத்துல சோர்வு வரும்னா, சில நேரங்களில் உண்மைக்காக சில விஷயங்களை நம்ம விமர்சிப்போம். இது தவறு, இது சரி, இப்படி செய்யறது தான் தமிழ் தேசியம் சொல்லி சில விஷயங்களை நம்ம பேசுவோம். அப்படி பேசும் பொழுது சிலர், இந்த திராவிட இயக்கத்தவர்கள் போல இருக்கக்கூடிய சிலர், முட்டு கொடுப்பவர்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். தன் தலைவன் எது செய்தாலும் சரி அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு கூட்டம். அந்த கூட்டம்லாம் என்னை வசைப்பாடும். அவங்களும் தமிழ் தேசியம் சொல்லிக்குவாங்க, வசைப்பாடும். அந்த வசைப்பாடும் போது நமக்கு ஒரு சின்ன சோர்வு ஏற்படும் மனசுல. அந்த சின்ன சோர்வு வரும் பொழுதுலாம் மீண்டும் மீண்டும் இனப்படுகொலை ஆவண படங்களை நான் பார்ப்பேன், திரும்ப பார்ப்பேன். நிறைய பேர் கேட்குறாங்க, இத்தனை வருஷமா உங்களுக்கு சலிப்பு தட்டலையா? இத்தனை ஆண்டு காலமா நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க, தொடர்ச்சியா சொல்லிட்டே இருக்கீங்க, ஒருத்தங்க வராங்க ஒருத்தங்க போறாங்க, பல பேர் குடும்ப சூழல்லாம் மாறுது. எப்படி இந்த தளத்தில் உங்களால இருக்க குடும்ப பிரச்சனை, குடும்ப சூழல் இதெல்லாம் கடந்து நீங்க தொடர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள் கேட்கும் பொழுது எனக்கும் சோர்வு வருது. ஆனால் சோர்வு வரும் பொழுதெல்லாம் என் இனப்படுகொலை காட்சிகளை நான் பார்த்து 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 என்னை நானே அறிந்து கொள்வேன், என்னை நானே மனதளவில் அறிந்து கொள்வேன், அந்த உணர்வை தக்க வைப்பேன். இதை எல்லாரும் பின்பற்றுங்க. ஏன்னா நம் சமூகத்திற்கு நடந்த அந்த அவலங்கள் நம் மனதில் ஆழ பதிந்தால்தான் இந்த அவலங்கள் நடக்காமல் நாம் தடுத்து நிற்போம். அந்த அவலங்கள் நடக்காமல் இருப்பதற்கு எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருக்கக்கூடிய அந்த தைரியத்தை, அந்த உணர்வு தான் நமக்கு கொடுக்கும். அந்த உணர்வை விட்டுவிடாதீர்கள். வாழ்க தமிழ், ஆழ்க தமிழர்.